ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மட்டன் போட்டி ஃப்ரை மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து நீங்கள் தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக, சாதத்துக்கும் சுட சுட சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 kg அளவுக்கு மட்டன் போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 துண்டு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 எலும்பிச்சப்பழம் எடுத்துன்னு இருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளான பொருட்கள், வீட்டிலேயே கிடைக்கக்கூடியது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் போட்டியை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நிறைய தண்ணி விடும். நம்ம கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால கம்மி தண்ணி யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போடலாம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மூடி நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுக்கணும். பொதுவாக மட்டன் வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் 5-6 விசில் விட்டாலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 துண்டு பலவேலை சேர்த்துக்கினேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயத்தை தீச்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக கலர் மாறணும். இது வந்து நல்லா ஈவனாக வேகணும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா பொன்னிறமாக மாறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறதுனால ஈக்குவலாக வெங்காயம் வதங்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயத்தோட. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு நீங்கள் வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லைனா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால தான் நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா தக்காளி சேர்க்கலைன்னா கூட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். இப்போ மீதம் இருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தனியா தூளையும் சேர்த்துட்டோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து இந்த தக்காளியும் வெங்காயம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி ஆனதும் இப்போ நம்ம குக்கரு 5 விசில் விட்டுடுச்சு. இப்போ குக்கருடைய கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. நான் ஊற்றின 1 டம்ளர் தண்ணியிலேயே இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு, சூடாகவே இருக்குது, ரொம்ப தொட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆகணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மட்டன் போட்டி வெந்திருக்குன்னுட்டு. இப்போ இது தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் போட்டியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது ட்ரையாக இருக்கிறதுனால இதில் நம்ம போட்டி வேக வச்ச தண்ணியவே ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்றும் திக்காக பண்ணல, ட்ரை தான் பண்ணுறேன். இருந்தாலும் 2 கரண்டியாக சேர்த்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம கலரி விட்டோம்னா அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இன்னும் 2 கரண்டி சேர்த்துட்டேன். மொத்தமாக ஒரு 6 கரண்டி தண்ணி இந்த கறியோட ஜூஸை சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஓவராலாக நான் 10 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த எலும்பிச்சப்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ரொம்ப கிரேவியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. இது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இதை நம்ம சுட சர்விங்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான போட்டி ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மட்டன் போட்டி மசாலாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களே ரெகுலராக இந்த இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிக்குவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.